செய்தியாளர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். செல்வகுமார், அங்கு தற்போது தொண்டர்கள் கூடியிருப்பதால அங்கு போக்குவரத்துக்கு எதுவும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா? அவர்கள் செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்கிறது செல்வகுமார்? ஒரு நீண்ட நாள் சிறைவாசத்துக்கு பிறகு வெளியே வந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் சிறை வளாகத்தில் இருந்தே காரில் ஏறி புறப்பட்டு வேறொரு வழியாக செல்வதாகத்தான் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ஏராளமான தொண்டர்கள் நிர்வாகிகள் சூழ்ந்திருப்பதன் காரணமாக அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும். பல மணி நேரமாக காத்திருந்த தொண்டர்களை ஏமாற்றம் அடைந்து விடக் கூடாது என்பதற்காக செந்தில் பாலாஜி வழக்கமாக வரக்கூடிய இந்த வாசல் வழியாக தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு, நடமாட முடியாத அளவுக்கு தொண்டர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். அவருக்கு ஏராளமான அளவுக்கு மலர் மாலைகள் கொண்டு வந்து அணிவிக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கம் மலர்களால் அவருக்கு மலர்களை தூவி வரவேற்கக்கூடிய காட்சி. எனவே அவரை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டியதும் மிகவும் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக மாறி இருக்கிறது. தாரை தப்பட்டைகள் முழங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ அவர் தற்போது புழல் ஜெயிலில் இருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகள் தான். அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்ட நெரிசலில் அவர் தற்போது சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகனத்தில் ஏறி அவர் இங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கு சற்று சிரமமான விஷயமாக மாறி இருக்கிறது. எனவே சிறைத்துறை காவலர்கள் யாரும் உடனில்லை. எனவே வந்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தான் அவரை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அனைவரது வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு வரவேற்பையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு கையசைத்துக் கொண்டு தற்போது செந்தில் பாலாஜி தன்னுடைய வாகனத்தில் ஏறி சற்று நேரத்தில் ராஜா அண்ணாமலைபுரம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அந்த பகுதியில் உள்ள முல்லை இல்லம் ஏற்கனவே தயார் நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்னும் சில நிமிடங்களில் இங்கிருந்து செல்வார். கடுமையான போக்குவரத்து நெரிசல், சென்னை முதல் திருப்பதி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தொண்டர்கள் நிரம்பி வெளியேறக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு தொண்டர்கள் ஏராளமான அளவுக்கு புடை சூழ்ந்து நிற்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் செந்தில் பாலாஜி இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். ஒரு 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு அவர் தற்போது தன்னுடைய இல்லம் திரும்பக்கூடிய ஒரு நிகழ்வு இது. எனவே அவரை இங்கிருந்து வரவேற்று வீட்டிற்கு வழியனுப்பி வைப்பதற்காக சூழ்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய ஒரு பகுதியை தான் பார்க்க முடிகிறது. அவரை அருகில் சென்று பார்ப்பதற்கு கூட முடியாத ஒரு சூழல், அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து முன்னதாக ஜாமீன் கேட்டபோது அவருக்கு முதலாவது காரணமாக உடல்நிலை காரணம் சொல்லப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் இல்லத்துக்கு சென்று மருத்துவமனைக்கு செல்வார் என்ற தகவல்களும் வெளியாக இருக்கிறது. அவர் எப்போது அவருடைய பரிசோதனைக்கு செல்வார் என கூறப்படுகிறது செல்வகுமார்? ஏற்கனவே அவருக்கு ரத்த அழுத்தம், அதே போல சர்க்கரை நோய், இதய அறுவை சிகிச்சை ஆகியவற்றை முடித்துக் கொண்டிருக்கிறார். இதற்காக ஏற்கனவே ஓராண்டு காலமாகவே அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை மற்றும் மருந்து சிகிச்சை முறைகளையும் அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் இன்றைக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கான தேவையும் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வீட்டுக்கு செல்வதுதான் முதல் நோக்கமாக இருக்கிறது. ஒருவேளை நாளை அவர் மருத்துவமனைக்கு சென்று உடல்நலம் குறித்து பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போது அவர் பூரண நலத்துடன் தான் இருக்கிறார். எனவே தொண்டர்களுடைய வரவேற்பு அவருக்கு கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். இணைப்பில் இருந்த செல்வகுமார், 471 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகாக ஜாமீன் கிடைத்ததை அடுத்து செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம்.
பண்ணு